தோசை சொல்லவா? அண்ணா 2 முட்டை தோசை எவ்வளோ? 140 ரூபாப்பா. சொல்லவா? போதும். நிஜமா? போதும்டா. வேண்டாம். வினோ, நான் பே பண்ணவா? இந்த உலகத்துல எதுக்குன்னே தெரியாம பிறந்து எதுக்குன்னே தெரியாம வளர்ந்து 2-3 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போய் 1-2 பஸ் மாறி காலேஜ் போய் என்னத்துக்கு இதெல்லாம்? ஒரு முட்டை தோசை சாப்பிட்னா கூட 1000 தாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்ச காலம்தான். என்ன பழகிடுமா? இல்லை, உனக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிரும்ல. ஓ, இப்படி சொல்றியா? சரி சொல்லு, வேலை கிடச்சோன்னே என்னெல்லாம் பண்ணுவேன்? 8500 கிரெடிட் ஆகிற இடத்துல 50000 கிரெடிட் ஆகுது. ம், என்ன ரொம்ப யோசிக்கிற? எர்ரா, அம்மா வாங்கின கடனே 20000க்கு மேலே இருக்கு. இதில் பொசுக்குன்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு பட்ஜெட் போட்டேன்னா படபடன்னு இருக்கும்ல. தங்கச்சிக்கு வேற யூனிஃபார்ம் மாற்றணும்டா. கிழிஞ்ச துணியை தைச்சு மாற்றி போட்டுட்ருக்கா. பயலுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இது பட்டன் வச்ச சோஃபா வாங்கி ரெக்லைனர். அதை வாங்கி அம்மா கால் நீட்டி ஜம்முன்னு உட்கார வச்சு சீரியல் பார்க்க வைக்கணும். ஆமாம், உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். இங்கே வாயே. அவ்வளோதான், இம்ப்ரெஸ் ஆயிட்டாப்புல. உன்னை ஏன் தெரியுமா லவ் பண்ண? ஏன்? இந்த மாதிரி பைத்திய மாதிரி பேசாமல் இருப்பேன் தான். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாத ராசா. சரி, எனக்கும் சேர்த்து நீயே பெட்டராக யோசிச்சு வச்சிருப்பியே, சொல்லு. முதல்ல இந்த டப்பா போய் உங்ககிட்ட பிடுங்கணும். வேலையிலேருந்து எடுத்துட்டு அவங்களே பிடிங்கி போயிடுவாங்கடி. நான் பார்த்துக்கிறேன். டெலிவரி வேலையவா? பைத்தியக்காரா, நீ முதல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண. இன்டர் மட்டும் பாஸ் பண்ணிட்ட. டெல்லி இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் செலவு என்ன தாண்டி மாப்பிளே? நீ ஃப்ளைட்டில் பார்த்துருக்க? நான் காட்டுறேன். பறந்து போ. சரிங்க மேடம், குறவங்குறிச்சிக்கு வார வாரம் ஃப்ளைட்டில் தானே போயிட்டு வாரீங்க? ஆமாம், வா இப்போ கூட போகலாம். ஆ, Good evening passenger. Welcome to Delhi's flight Kani 8500 flying from Toli to wherever we want. ஏதோ பண்ணுகிறா. This is your captain speaking. Be ready to take off. Please fasten your seat belt. Sir, please take your seat. ஆ, ஏறா. இந்த லவ்வை காப்பாற்றுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ. கேப்டன், இந்த ஃப்ளைட் சேஃப் தானா? In case of emergency, remain calm and trust the pilot. அது சரி. Huh? இல்லை, ஆல்வேஸ் யுவர் டெஸ்டினி இஸ் ரைட்னு சொன்ன மேடம். Engine starts. Accelerating. கையெல்லாம் நீட்டுறா. Engine starts. நம்மளும் சேர்ந்து பண்ணணும் போல. Accelerating and be ready to take off. Ladies and gentlemen, welcome to the sky. கேப்டன், வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி நமக்கு ஒரு நாள் விடியும்ல. ஆமா, யோசிக்காம அவ்வளோ முட்டை தோசை சாப்பிடலாம். வா. வினோ, எங்க இருக்க? சாரி கனி, இங்கே டெலிவரி கொஞ்சம் லேட் ஆகும் போல. நான் வர்றது கஷ்டம்தான். நீ எப்படி போவ? ஹலோ கனி. அம்மா, நேத்து சம்பளம் போட்டு விட்டாங்க. உனக்கு அமுச்சு விட்றேன், வச்சுக்கோ. இல்லை கனி, இப்போ எதுவும் தேவைப்படாது. உனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா வச்சுக்கோ. நீ என்னதான் சாப்பிட்றியோ அங்கே. நான் இங்கே நல்லா தான் சாப்பிட்றேன். நீ அங்கே என்ன பண்ணுவ? வழக்கமாக நம்ம முதல்வர் 1000 ரூபா போடுவார்ல, இந்த மாதம் 5000 ரூபா போட்டிருக்காரு. அதில் தான் எல்லா மளிகை சாமானும் வாங்கி வந்தேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, நான் போட்டு விட்றேன். பாருடா, சரிதாம்மா. ராணி எங்க? ஸ்கூல் போயிட்டாளா? அவளை இப்போ தான் ஸ்கூலில் விட்டு வந்தேன். அவளுக்கு என்ன, அவள் ஸ்கூல்லையே சாப்பிட்ருவா. எனக்கு தான் நான் போய் சமைக்கணும்.
சரிம்மா, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஆ நல்லா பண்ணுமா, இன்டர்வியூ நல்லா பார்த்து பண்ணு. தேங்க்ஸ்மா. நீங்க என்ன பண்ற? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணவா? ஓ இஷ்டம். ஜெயிச்சிட்டு வா. Kani, tell me about yourself. My name is Kani. I completed my Wait, Kani. இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க? சென்னைக்கு வந்ததுலேருந்து ஒரு 17 இருக்கும் சார். அங்கெல்லாம் ஏன் ரிஜெக்ட் ஆனீங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே செலக்ட் ஆகணும்னா உங்கள் சீனியர் ரெஸ்யூமில் உங்கள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண பேப்பரோ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டாபிக்ஸோ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே ஒப்பிக்கிறதோ வேண்டாம். ஜஸ்ட் பி ரியல், பி கிரியேட்டிவ். இப்போ இருக்க ஏஐ வெல்ல அது மட்டும்தான் இல்லை. உங்களை பற்றி நீங்கள் சொல்ல யோசிக்க வேணாம் கனி. யூ மே ஒரு லீவ். பொண்ணு சார், தூத்துக்குடி மாவட்டம் குருவாங்குறிச்சி கிராமம். பிறக்கும் போதே அவங்க அப்பாவை கொண்டுட்டு பிறந்ததா பேர் வச்சாங்க அவளுக்கு அந்த ஊரில். அப்புறம் தான் அவங்க அம்மா கனின்னு வச்சாங்க. அவங்க அம்மா 2 பேரும் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் பொண்ணாக இருந்தால் என்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் அந்த அம்மா அந்த பொண்ணை வளர்த்தாங்க. அவள் கஷ்டங்களை விட அவள் கனவுகள் பெருசு சார். படிப்பு மட்டும் தான் காப்பாற்றுன்னு அவள் நம்பி படித்தா. பக்கத்து ஒரு கிராமத்தில் கலவரத்தில் எங்கள் சித்தப்பா குடும்பம் இறந்துருச்சு. அவங்க பொண்ணு 3வது பொண்ணா இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்தா சார். நினச்ச காலேஜ் கிடைக்கல, கிடைச்ச காலேஜ் பிடிச்சி படித்தா. ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா மட்டும் தான் இருந்தது. காசுக்கு என்ன பண்ணுறது யோசிக்கும் போது கவர்மெண்ட் புதுமை பெண் ஸ்கீமில் 1000 ரூபாய் வச்சு தான் முடிச்சா. வந்த ஒரே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி 8500 ரூபாய் சம்பளம், சென்னை வாழ்க்கை. அதே கனவோடு வந்தேன் சார். அந்த கனவு வாழ்க்கை நல்லா மாறும், கணக்கு பார்க்காத சாப்பாடு வேணும், காலைல கண் முழிக்கும் போது கடங்கார வீட்டு வாசல வந்து நிற்காத ஒரு நாள் வேணும், தங்கச்சிக்கு பிடிச்ச படிப்பு படிக்கணுங்கிறது கனவு சார். அந்த கனவு இந்த சென்னைக்கு வர வச்சுது. அந்த கனவு தான் இந்த ஆஃபீஸில் உட்கார வச்சுது. அந்த கனவு ஒரு நாள் அவளுக்கு பறக்கவும் வைக்கும் சார். That's all about me, sir. Let's move to the next question. வினோ. ப்ரோ பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன் ப்ரோ. 5 minutes. ஹலோ. வரமாட்டான் ப்ரோ. நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுற? 150 ரூபா ஆர்டரு. வேலை கச்சிச்சா? சூப்பர் கனி.